நான் திமுக தானுங்க. கொஞ்சம் இருங்க கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். 29 ஆண்டுகள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து 23 தடவை சிறை சென்றிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோதுதான் மிசா கைதியாக இருந்தேன். அதன் பிறகு கட்சிகளுக்கு இடையிலே அப்பப்பொழுது ஏற்படக்கூடிய நெருடல் காரணமாக நான் அப்போது திமுகவிலிருந்து நானாக வெளியேறி செல்லவில்லை, வெளியேற்றப்பட்டேன். அதற்கு அவர்கள் சில காரணங்களை எல்லாம் சொன்னார்கள். அதை கடந்து நெடுந்தூரம் வந்து அதற்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு இணைந்து எந்த விதமான நெருடலுக்கோ கருத்து வேறுபாட்டுக்கோ இடமில்லாமல் நாங்கள் இந்த தேர்தலை திமுகவோடு சேர்ந்து சந்தித்திருக்கிறோம். அதே அடிப்படையில் போவோம். தமிழ்நாட்டில் மக்களுக்கான விஷயங்களை முன்னெடுத்து சென்று போராடிய கட்சி மறுமலர்ச்சி திமுக. ஸ்டெர்லைட் என்ற காலை இங்கே வருகிறது என்ற போது அந்த ஆலை வரக்கூடாது என்று 96 தொடக்கத்தில் இருந்து உண்ணாவிரதங்கள், நடைபயணங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல் என்று ஒரு கட்டம் வரை நடத்திவிட்டு வந்தபோது 2 தொழிலாளர்கள் ஒரு நாள் இரவிலே அந்த ஸ்டெர்லைட் கம்பெனியிலே இறந்து போனார்கள். அந்த இயந்திர விபத்தினாலே உடனே ஸ்டெர்லைட் நிர்வாகம் காவல்துறையிடம் போய் வைகோ விடுதலை புலிகளை இங்கே கொண்டு வந்து குண்டு வைத்து விட்டார், அதனால் 2 பேர் இறந்து போனார்கள் என்று அவர் பகிரங்கமான அறிக்கை விட்டு எல்லா பேப்பர்லையும் வந்தது. ஆனால் அப்பொழுது எஸ்பியாக இருந்தவர் ஜாங்கிட். அவருக்கு எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. ஜாங்கிட் உடனே பிரஸை கூப்பிட்டார். இங்கே விடுதலை புலிகள் யாரும் வரவில்லை, எந்திரத்திலே இருந்த கோளாறு காரணமாக அந்த 2 தொழிலாளர்கள் இறந்தார்கள், இதிலே அவர்கள் மீது பழி போடுவது மிகவும் அபாண்டமான பழி என்று அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இனி இதே முறையிலே நம் மீது குற்றச்சாட்டு கொண்டே வருவார்கள், ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா என்று. நாம் இனி நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுவோம் என்று நான் உயர் நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்தேன். 7-8 வருடங்கள் நானே போய் வாதாடினேன். கடைசியிலே இந்த உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவது என்று அறிக்கையிட்டது. அப்படி அவர்கள் அறிக்கையிட்ட நேரத்தில் அப்பொழுது அதிமுகவினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அதற்கு பிறகு ஸ்டெர்லைட்டுக்கு பெரிய எதிர்ப்பு இப்போ தான் தூத்துக்குடியில் உருவாகி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் அதை எதிர்ப்பதாக சொன்னார்கள். ஆனால் கடைசி வாய்தாவிலே சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பு கொடுப்பதுக்கு முன்னால் போட்ட வாய்தாவிலே நான் எடுத்து வைத்த கருத்தை வைத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொன்னார், இங்கே வந்திருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் அவங்களுக்கு அவர் முழுக்க ஸ்டெர்லைட்டை ஆதரித்து பேசினார், ஸ்டெர்லைட் தான் வேண்டும் என்று பேசினார். அப்பொழுது ஜட்ஜு பட்நாயக் கேட்டார், நீங்கள் தமிழக ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு வக்கீலாக வந்திருக்கிறீர்களா அல்லது தமிழ்நாடு அரசுக்கு வக்கீலாக வந்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் வாய்மூடி மௌனியாக பதிலே சொல்லாமல் உட்கார்ந்தார். அப்பொழுது நான் அறிக்கை கொடுத்தேன், இப்படி நீதிமன்றத்திலேயே வந்து இந்த ஸ்டெர்லைட் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய 29 கண்டிஷன் போட்டோம், 29ஐயும் ஸ்டெர்லைட் நிறைவேற்றி விட்டான் என்று இந்த வழக்கறிஞர் பேசினார். அத்தனையும் பொய் என்று நான் நிரூபித்தேன் அங்கே. அதற்கு பிறகு இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தபோது மீண்டும் தூத்துக்குடியிலே ஒரு விஷப்புகை நடமாடி அங்கே பல பேர் மயங்கி விழுந்தார்கள், உயிராபத்தெல்லாம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி விழித்து கொண்டது. இவ்வளவு நாள் சொன்னாரே ஆபத்து வரும் ஆபத்து வரும், உங்கள் பிள்ளைகளுக்கும் நோய்கள் வரும், இது கொடூரமான கதிரியக்க அணுக்கதிரியக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அங்கே ஊராக போய் பேசியதோடு மட்டுமல்லாமல் 40 தொலைவுக்கு ஸ்டெர்லைட் விவசாயத்தை அழித்து விட்டது. அந்த மக்களிலே பல பேர் நுரையீரல் கெட்டு நோயாளிகளானார்கள். இந்த சூழ்நிலையில் மீண்டும் தீர்ப்பாயத்துக்கு போனபோது தீர்ப்பாயம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னது. நான் தீர்ப்பாயத்திலே தூத்துக்குடியிலும் பேசினேன், சென்னையிலும் பேசினேன். அதற்கு பிறகு அந்த தீர்ப்பாயத்தினுடைய முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நான் தனியாக சுப்ரீம் கோர்ட்டிலே நான் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தேன். அப்பொழுது ஹாரிங்டன் நாரிமன், பெரிய நாரிமனுடைய மகன், அவர் ஜட்ஜாக உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அவர் உட்கார்ந்துருக்கும் போது ஸ்டெர்லைட் எடுத்தாச்சு. எனக்கு வாய்ப்பு கொடுங்கிற போது மார்க்சிஸ்டுகள்
இவருக்கு அவர் ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக வாதாடிய வழக்கறிஞர் அவர் இவரை பேசவிடக்கூடாது என்று என்னை எழுந்து சொன்னார். கம்யூனிஸ்டுகள் பேசட்டும், மற்றவர்கள் பேசட்டும், வைகோவை இங்கே நீங்கள் பேசவிடக்கூடாது என்று. ஏன் என்று ஜட்ஜி கேட்டார். அவர் பழைய கதைகளை எல்லாம் மகாராஷ்டிரா கதை, இந்த கதை, அந்த கதைன்னு தேவையில்லாத புள்ளி விவரங்களை கொண்டு வந்து இங்கே கொடுப்பார், நீங்கள் அவரை நீங்கள் எடுக்கக்கூடாது என்றார். ஆனால் அந்த நீதிபதி என்னதான் அவருடைய வாதத்தை நாங்கள் கேட்கணும், ஆகையினால மிஸ்டர் வைகோ யூ கேன் கம் அண்ட் ப்ரொசீடுன்னாரு. நான் போய் முன்வரிசையில் நின்றுட்டு சொன்ன பேச ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இங்கே பெரிய வக்கீல்கள், பெரிய சிங்கம் புலி கரடி எல்லாம் இங்கே பெரிய வக்கீல்கள் இருக்காங்க. எல்லோரும் ஸ்டெர்லைட்டை ஆதரித்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஸ்டெர்லைட் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நிரல்படுத்தி சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் நீங்கள் கொடுக்கணும், கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் அப்படின்னு. மிஸ்டர், யூ ஆர் நாட் நர்வஸ், யூ ஹவ் மேட் அஸ் நர்வஸ். நீங்கள் எங்கள் நர்வஸ் ஆகிட்டு நீங்கள் அங்கே பேசுகிறீங்க. நான் பேசினேன், அதில் கன்வின்ஸ் ஆகிவிட்டார். அப்பொழுது தான் இந்த 16 பேர் சுட்டு கொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியும் அதற்கு முன்னால் வந்திருந்தது. 16 பேர் போலீஸ் உதவியோடு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். போலீஸாரே போய் வேட்டையாடுவது போல வேட்டையாடினார்கள். ஒரு 8 வயது 4 வயது குழந்தை இறந்து போனது, 16 வயது மாணவி இறந்து போனாள். இவ்வளவுக்கும் காரணம் இந்த ஸ்டெர்லைட் தான். இந்த ஸ்டெர்லைட்டை மகாராஷ்டிராவில் இருந்து விவசாயிகள் உடைத்து நொறுக்கி அந்த லைசன்ஸு சரத்பவார் கொடுத்தார். ஆனால் அந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து அல்ஃபோன்சா மாம்பழம் தயாரிக்கிற அந்த தோட்ட முதலாளிகள் எல்லாரும் தொழிலாளர்களை திரட்டி கொண்டு சென்று கடப்பாறை சம்மட்டியோடு போய் 3 நாள் பட்ட பகலும் ராத்திரியும் அந்த ஸ்டெர்லைட்டை உடைச்சி நொறுக்குனாங்க. சரத்பவார் எந்த போலீஸ் அங்கே போகக்கூடாதுன்ட்டார். ஆக அங்கே இருந்து மூட்டை கட்டி கொண்டு லைசன்ஸையும் ரத்து பண்ணிட்டார். கோவாவுக்கு போனாங்க, உள்ளே வராதேன்ட்டான் கோவாக்காரன். குஜராத்துக்கு போனாங்க, குஜராத் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, நாங்கள் இங்கே சேர்க்க மாட்டோம்ட்டாங்க. வேதாந்தா குழுமத்தினுடைய தலைவர் அனில் அகர்வால் இது ஒன்றும் பலிக்காமல் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அதை கொண்டு வந்தார். 10 நாளைக்குள்ளே லைசன்ஸ் கொடுத்து அவர்களுடைய ஊக்குவிப்பில் தான் ஸ்டெர்லைட் இயங்கியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.